நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் என்றால் தேவனை பற்றின ஒரு விசுவாசம். அவர் நமக்கு ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தகப்பனை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியமும் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். அவரை பற்றும் விசுவாசத்தினால், நம் தகப்பனை பற்றும் விசுவாசத்தினால் கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். ஒரு வேலையை எடுத்து செய்வதற்கு, ஒரு காரியத்தை செய்வதற்கு பயம் இருக்கும். இது நிலைக்குமா, நிலைக்காதா, லாபம் இருக்குமா, இருக்காதா? ஆனால் ஆண்டவரை பற்றும் விசுவாசத்தினால், தகப்பனை பற்றும் விசுவாசத்தினால் ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு கொடுக்கிற தைரியத்தினால் பலருடைய தைரியம் அற்று போகும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தைரியம் மனுஷன் கொடுக்கிற ஒரு தைரியம் அல்ல. பரவாயில்லப்பா, நீ பண்ணிவிடு, இந்த காரியம் ஜெயமாய் மாறிவிடும், அப்படி சொல்லுகிறதல்ல. ஆண்டவர் கொடுக்கிற தைரியம் அது அற்புதத்தை செய்யும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தைரியம் நீ வாழ்க்கையில் நல்ல கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியை செய்கிற ஒரு பெரிய தைரியம். அந்த தைரியத்தோடு இந்த ஜனங்களை எல்லாம் மோசே நடத்தி கொண்டு வந்தான். செங்கடல் 2 பிளந்தது, பல யுத்தங்கள் நடந்தது. இதையெல்லாம் வேறு ஒரு தேசத்தார் கேள்வி கட்ட பொழுது, யோசுவாவின் காலத்துக்கு வந்த பொழுது ஒரு ராகாப் என்ற ஒரு வேசி வந்து சொல்லுகிறாள், ஆமென், உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ததை பார்த்து எங்களுக்கு தைரியம் அற்று போனது. ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்தினார் என்றால் பலருடைய தைரியம் அற்று போனதாய் மாறும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஆண்டவர் கேட்பார். பலர் கேட்பாங்க, எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வந்தது, எப்படி இவ்வளோ தைரியமாய் நீங்கள் இதை செய்தீர்கள் என்று. ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்தினால் இந்த தைரியம் எங்கிருந்து வரும் என்று தெரியுமா? அவரை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரம்தான், அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையினால் மாத்திரம்தான், அவர் கூட இருக்கிறதுனால் மாத்திரம்தான். உங்கள் விசுவாசம் அவர் மேலே இருக்கணும். அவரை பற்றுகிற விசுவாசமாய் நம்மளுடைய விசுவாசம் இருக்கணும். இந்த சபை அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்பி இருக்கிறது. இந்த ஊழியம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்பி இருக்கிறது. ஆதலால் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். அதே தைரியத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். ஆமென். விசுவாசியே நீ பதறாதே என்கிற பாடலும் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆமென். ஆண்டவர் தைரியப்படுத்திட்டா பலருக்கு ஆமென் தைரியம் என்ன செய்யும்? ஆமென். அவர்கள் தைரியம் அற்று போகிற விதமாய் கர்த்தர் செய்வார். பேதுருவும் யோவானும் பெரிய படிப்பு படித்தவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்தின பொழுது, ஆமென், சனகரிப்பு சங்கமாய் இருக்கட்டும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாய் இருக்கட்டும், தைரியமாய் நின்று கர்த்தரிடத்திலே வார்த்தையை பிரசங்கித்தார்கள். தைரியமாய் இயேசுவை பற்றி அவர்கள் சொன்னார்கள். அங்கு இருக்கிறவர்கள் எல்லாம் செய்தார்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட தைரியம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி கேள்விப்பட்டார்கள். இந்த தைரியம் பரிசுத்த ஆவியானவனால் தரப்பட முடியும். அவரை பற்றும் விசுவாசத்தினால் தான், அவரை பற்றும் விசுவாசத்தினால்தான். ஒருவேளை தாளந்து இல்லையோ, ஞானம் இல்லையோ, செய்வதற்கு திராணி இல்லையோ, தைரியம் இல்லையாமல் ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு சில தைரியங்கள் இல்லாமல் இருக்கும் என்றால், இந்த காலை வேளையிலே தகப்பனாகிய அவரை பற்றும் விசுவாசத்தினால் ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துவார். அந்த தைரியத்தின் முன்பாக அநேகருடைய தைரியம் அற்று போனதாய் அது மாறும். அங்கு இருக்கிற பரிசேயராய் இருக்கட்டும், சதுசேயரா இருக்கட்டும், அரசாங்க அதிகாரியா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி எழும்பினது. எப்படி இந்த தைரியம் இவர்களுக்குள்ளே வந்தது? எப்படி இந்த தைரியம் இவர்களுக்குள்ளே வந்தது? ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மளை ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். நீங்கள் செய்கிற வேலையிலே செய்வதற்கு ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார். அதோடு கூட மாத்திரம் அல்ல, ஒரு 1 நாளாகமம் 17:25 வாசித்தீர்கள் என்றால், விண்ணப்பம் பண்ணுவதற்கு மன தைரியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி, ஆமீன்,
அங்கே தாவீது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. எடுத்திருந்தால் வாசிங்க. 1 நாளாகமும் 17:25. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உம்முடைய அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. வீடு கட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எத்தனை பேருக்கு இது சொல்லி இருக்கிறார் என்று தெரியவில்லை. எனக்கு வீடு கட்டுவேன் என்று சொல்லி தரவில்லை, எனக்கு நல்ல சபையை கட்டுவேன் என்று தான் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம், அவர் கட்டுவேன் என்று சொல்லிவிட்டால் அவர் கட்டி முடித்து விடுவார். சில வேளையில் நம்ம நினைப்போம், எப்படி கட்ட முடியும், லேண்டே இல்லை, அதுக்குள்ளேயும் ப்ராஜெக்ட் போட்டாச்சு. நீங்கள் எங்கள் வீட்டு பீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் டிராயிங் வரைஞ்சி இப்போவும் மேக்னெட் போட்டு வச்சுருக்கிறேன். சர்ச்சோட ப்ளூ பிரிண்ட்டை. இப்படி தான் இந்த சபை இருக்கும், இப்படி தான் இந்த நம்ம சபையில் இன்ஜினியர் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ இல்லை, அவரை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு ஆண்டவர் தைரியத்தை தருகிறார். அந்த தைரியம்தான் நான் இங்கு நிற்பதற்கு, தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு கிரியை செய்கிறது. அதே தைரியம்தான் உங்கள் வாழ்க்கையிலும் அது கிரியை செய்யும். அது விண்ணப்பம் பண்ணுவதற்கு அவனுக்கு எங்கேருந்து மன தைரியம் தாவீதுக்கு வந்தது என்றால், வீடு கட்டுவேன் என்று எனக்கு சொன்னீரே, அதை கேட்டிருக்கிறேனே, சபை கட்டுவேன் என்று எனக்கு சொன்னீரே, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பார், ஆனால் நீங்கள் மறந்திருப்பீர்களா என்பது தெரியவில்லை. உங்களுக்கு ஆண்டவர் வீடு கட்டுவார். ஒருவேளை கடனாக எடுத்து நான் செய்யணுமா, இப்படி எடுத்து நான் பண்ணணுமான்னு நீங்கள் இருந்தீர்கள் என்றால், இன்றைக்கு அவரை பற்றி நீங்கள் கடன் வாங்க வேண்டாம், பணம் யார்கிட்டையும் வாங்க வேண்டாம். அவரை பற்றி விசுவாசம் ஒன்று போதும். உங்கள் வீடுகளை ஆண்டவர் கட்டி முடிக்க வைப்பார். கட்டிடங்களை ஆண்டவர் கட்டி முடிக்க வைப்பார். ஒரு பாஸ்டர் ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது அந்த ஊழியத்தை செய்வதற்கு சரியான இடம் இல்லை, ஜனங்கள் வந்து விட்டார்கள். அவர் போய் ஒரு பாலடைஞ்ச ஒரு திரையரங்கை பார்த்தாராம், ஒரு தியேட்டரை பார்த்து அதை வாடகை எடுத்து அதில் நடத்த வேண்டும் என்று சொல்லி. அந்த திரையரங்கு ஓனர் சொன்னார், இது வந்து கரண்ட்டு கிடையாதுங்க, பாத்ரூம் வசதி கிடையாது, உள்ள ஒரே காடாக இதுவாக இருக்குது, நாங்களே அதை யூஸ் பண்ணலை, இதை போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு, எங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாம் க்ளீன் பண்ணி, அந்த பாஸ்டர் முழு விசுவாசத்தையும் கர்த்தர் மேலே வச்சு அங்கே இருக்கிற ஜென்ரேட்டர்லாம் ரெடி பண்ணி நடத்தும்போது எல்லா ஜனங்களும் சொன்னாங்களாம், இந்த பாஸ்டர் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஏன் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறாரு, எதனால் இப்படி ஒரு வாரம் நடத்துறதுக்கு இந்த பாஸ்டர் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறார், அதுக்கு ஒரு நல்ல இடத்த வாங்கி நம்ம ஆராதனை நடத்தியிருக்கலாமேன்னு சொல்லும் பொழுது, அந்த பாஸ்டருடைய முழு விசுவாசம், இந்த ஆராதனையை எனக்கு ஆண்டவர் தொடுத்தார் என்றால் நான் ஆராதிப்பேன் என்றால், ஆண்டவர் எனக்கு உண்மையில் நல்ல இடத்தை தருவார் என்கிற முழு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு கட்டி கொடுப்பார், நீங்கள் ஆராதியுங்கள் என்று சொல்லி அந்த தேட்டருக்குள்ளே கொஞ்ச நாட்களாய் ஆராதித்து சில வருடங்கள் கழிந்து போன பிறகு அந்த தேட்டருக்கு பக்கத்தில் பெரிய சபையை கட்டி எழுப்ப கர்த்தர் உதவி செய்தார். இப்போவும் இருக்குது. சென்னையில் ஸ்கைவாக் என்கிற பெரிய மாலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு பெண்டிகாஸ்ட் சபை இருக்கிறது. அந்த பாஸ்டருடைய சாட்சி அது. ஆனால் அவரை பற்றும் விசுவாசத்தினால், அன்றைக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், அதே சாட்சியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விண்ணப்பம் பண்ணுவதற்கு மன தைரியம் வேணும், ஜெபிப்பதற்கு மன தைரியம் வேண்டும். இல்லைன்னா சாதாரணமாக ஜெபிக்க முடியாது, சாதாரணமாக ஜெபம் பண்ண முடியாது. ஆண்டவர் எனக்கு கட்டி கொடுப்பேன் என்று சொன்னீர், உம்மை நான் விசுவாசிக்கிறேன் என்கிற மன தைரியம் தாவீதுக்கு உண்டானது போல இந்த காலை வேளையில் ஒரு மன தைரியம் நமக்கு உண்டாகணும், ஜெபிப்பதற்கு இருக்கணும். ஆண்டவரே, ஒரு பெரிய கட்டிடத்தை எங்கள் கண்கள் பார்க்கணும், எங்கள் சந்ததிகள் ஒரு பெரிய வீட்டை பார்க்கணும். தைரியமாக இருக்கா? தைரியம் ஜெபம் பண்ணுறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு தருவார். நானே இல்லாத நிலைமையில் இருக்கிறேன், நானே பரதேசியாய் அலைந்து கொண்டு இருக்கிறேன், அடுத்த வேலை எனக்கு எப்படி வேலை வருமோன்னு தெரியாமல் இருக்கிறேன் நினைத்து கொண்டு மனதைரியத்தை தளர விடாதபடி கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவரை பற்றும் விசுவாசத்தால், தகப்பனை பற்றும் விசுவாசத்தால் மன தைரியத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை ஆண்டவர் வாழ்க்கையிலே செய்வார். ஆமென். அந்த ஒரு விசுவாசம்தான் இந்த சபையை நடத்துகிறது. அதை கொடுக்கிற மன தைரியம் ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கிறதற்கு அதற்கு தான் காரணம். அந்த மன தைரியம் சாதாரணமாய் கிடைக்கல. சும்மா வந்து
ஜெபம் பண்ண முடியல. நானும் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஆசீர்வதியும்னு அதுக்கு மேலே ஜெபம் பண்ண முடியல. ஒரு மன தைரியத்தோடு நீர் எனக்கு சொன்னதை செய்வீர் என்கிற ஒரு தைரியத்தோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு அதை தான் சொல்லி தருகிறார். அவரை பற்றும் விசுவாசத்தினால், தகப்பனை பற்றும் விசுவாசத்தினால் ஆண்டவர் தைரியமாய் காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் இருப்பார். இப்படிப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். நம் பிள்ளைகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்பா வாங்கி தருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. வளர்ந்த பிறகு அவன் சம்பாதித்து கொள்ளுவான், அவனுடைய தேவையை சந்திச்சுப்பான். ஆனால் ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது நம்மக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அந்த பொருளுடைய விலை எவ்வளவோ தெரியாது. அந்த பிள்ளைக்கு அந்த பொருளுடைய விலை எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை அதை கேட்கும். ஆனால் தகப்பன்மார் என்ன, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுகிறாங்களா? வாங்கி தருகிறோம். அதே போல தான் ஆண்டவருக்கும் தெரியும். இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவரே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை தாவரன்னு ஜோம் பண்ண, அதோடய வேல்யூலாம் என்னன்னு தெரியாது. அப்புறம் யாரோ சொன்னாங்க, அதோட வேல்யூ உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ பாட்டு அதெல்லாம் கேட்குற, வேல்யூ தெரியாது. ஆனால் அப்பா கிட்ட கேட்டால், ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு செய்வார். இந்த காலை வேளையில் தைரியமாய் ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவர்னால் நிச்சயமாய் செய்ய முடியும். இப்படிப்பட்ட தகப்பனை நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் ஒரு விசுவாசமுள்ள தகப்பனை நாம் பின்பற்றுகிறது. ரெண்டாவது காரியம், ஆவிக்குரிய தகப்பனை நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு ஆவிக்குரிய தகப்பனை நாம் பின்பற்றுகிறதுனால், ஆவிக்குரிய தகப்பனை விசுவாசிக்கிறதுனால் தேவன் செய்கிற காரியத்தை பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் எலிசா எலியாவை பின்பற்றுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த எலியாவை ஒரு சபைக்காகவும், ஒரு பாஸ்டராகவும், ஒரு தெய்வமாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அந்த வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரை ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். நான் உம்மை விடுகிறதில்லை. எலியா சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை போ சொல்லிவிட்டார், நீ என் பின்னாடி வர வேண்டாம். ஆனாலும் எலிசா சொல்லுகிறான், இல்லை, நான் உம்மை விடுகிறதில்லை. ஒரு ஆவிக்குரிய தகப்பனை விசுவாசிக்கிற எந்த விசுவாசிகளாக இருந்தாலும், எந்த ஜனங்களாக இருந்தாலும், ஆண்டவரே நான் இந்த மெய்ப்பனை விடுகிறதில்லை, நான் இந்த ஆவிக்குரிய தகப்பனை விடுகிறதில்லை, நான் இந்த தெய்வத்தை விடுகிறதில்லை, நான் இந்த சபையை விடுகிறதில்லை. ஆனால் அவன் சொல்லுகிறான், நீ என்னை பின்பற்றி வர வேண்டாம், கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொன்னார். ஆனால் அவன் சொல்லுகிறான், நான் உம்மை பின்தொடர்ந்தான் செய்வேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன், உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன் என்று சொல்லி இருவரும் சேர்ந்து போனார்கள் என்று வசனம் இருக்கிறது. 2 பேரும் சேர்ந்து பெத்லேக்கு போறார்கள். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு சக்சஸ் நடக்கணும்னா தனிநபர் சக்சஸ்னால முடியாது. ஆவிக்குரிய தகப்பனுடைய சப்போர்ட்டும், ஆவிக்குரிய சபையுடைய சப்போர்ட்டும் சேர்ந்து இருக்கும் பொழுதுதான். இருவரும் பெத்தேலுக்கு போகும் பொழுது, இருவரும் எரிகோக்கு போகும்போது, இருவரும் யோர்தானுக்கு போகும்போது அங்கு என்ன நடக்கிறது? ஆமீன், இரட்டத்தனையான ஒரு அபிஷேகமும் ஒரு வரமும் ஆமீன் எலிசாக்கு கிடைக்கிறது. இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இரட்டத்தனையான வரங்களினால் ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். எப்போ? ஆவிக்குரிய தகப்பனை விசுவாசிக்கும் போது. சுத்தி இருந்த எல்லா தீர்க்கதரிசிகள் சொன்னார், உன் எஜமான் போய்விட்டார், போகவில்லையா? நீ உங்கள் பாஸ்டர் என்ற போலியா? நீ அது இதுன்றியே போலியா? இப்படி கிண்டல் சபை சர்ச்சுன்னு கிடக்கிறியே, சபைன்னு கிடக்கிறிய, இப்படி போகலையா? சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் கேலி செய்தார்கள். ஆனால் எலிசா சொல்ல, நான் உம்மை விடுகிறதில்லை. இன்றைக்கு ஒரு தனி நபர் தன் சபையையும் தன் போதகனையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பனையும் கர்த்தராகிய தேவத்தையும் அவன் விடாமல், நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டு இருவரும் சேர்ந்து போனார்கள். பாருங்க, 2 பேரும் சேர்ந்து போகணும். சர்ச்சும் போகணும், முன்னாடி வளரணும், நீங்களும் வளரணும், சபையும் ஆசீர்வதிக்கப்படணும்,
நீங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் பெரிய வளர்ச்சி. பின் தொடர்ந்து போன பொழுது விசுவாச தகப்பனை அவர்கள் விசுவாசித்த பொழுது அவனுக்கு இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருந்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் தடைபடாதபடி சபையை விடாமல் பற்றி கொண்டு, ஒரு பாஸ்டரை விடாமல் பற்றி கொண்டு இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். ஆமென். நீங்கள் பார்க்கிறத பார்த்தா நீ உன் வழியில் போ, நான் என் வழியில் போகிறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை வரேன் போகிறேன் இல்லை. ஆண்டவர் சொன்ன காரியம்தான். ஆமென். விடாமல் நான் பற்றி கொண்டு இருப்பேன். நான் இரட்டத்தனையான பலனை, இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை நான் அடைவேன் என்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. விசுவாசம் உள்ள ஒரு தகப்பன் எப்படி இருக்கிறான் என்பதை குறித்து பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 22வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போம். ஒரு விசுவாசமுள்ள தகப்பனை குறித்து பாருங்கள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, ஆமென், தன் தலையை மேல் சேனங்கட்டி. நாம் பார்க்கிறோம் ஆபிரகாம் ஒரு விசுவாசம் உள்ள தகப்பன். இவரை டச் பண்ணாமல் போக முடியாது. வேதத்தில் இவர் தான் எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக இருக்கிறனால இவரை தொடாமல் போக முடியாது. நீங்கள் பாருங்கள், ஆபிரகாம் அதிகாலையில் எழும்பி, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தகப்பன் அதிகாலையில் எழும்புகிறான். இதை யார் பார்க்கிறா? அவனுடைய வேலையாட்களும் பார்க்கிறார்கள், அவனுடைய மகனும் பார்க்கிறான். நம் செய்கையை யார் கவனித்து பார்க்கிறார்? நம் பிள்ளைகள் கவனித்து பார்க்கிறார்கள். ஒரு விசுவாசம் உள்ள தகப்பன் அதிகாலையில் எழும்புகிற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. அவன் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணங்கட்டி, அப்படி என்றால் அவனுடைய சுமைகளை எல்லாம், அவன் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பாரமான காரியங்கள், பாரமான பொருட்களை எல்லாம் கழுதையின் மேலே சேணங்கட்டி வைத்திருக்கிறான். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? ஈசாக்கு நீ சும்மா கை வீசிட்டு தானே வர, நான் ஒரு பையை வச்சு எடுத்துகிட்டு வரேன், நீ ஒரு பையை எடுத்துகிட்டு வா, கழுதை ஒரு பையை சுமந்துட்டு வரட்டும், கை வீசிட்டு சும்மா வராத, அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் சுமையை பிள்ளைகள் மேலே சுமக்கவில்லை. ஒரு விசுவாசமுள்ள தகப்பனாய், ஒரு விசுவாசம் உள்ள தாயாராய், ஒரு குடும்ப பெற்றோராய் நாம் இருக்கிறோம் என்றால் நம்ம சுமையை பிள்ளைகள் மேலே சுமக்கக்கூடாது. கழுதை மேலே தான் அவன் சேணம் கட்டினான். பிள்ளையை சுமக்க வைக்கலை, பிள்ளை மேலே பாரத்தை திணிக்கலை. அப்பா இப்படி கஷ்டப்பட்டேன்டா, நீ என்ன பண்ண, இப்படியே கஷ்டப்படு, இந்த பாரத்தை திணிக்கலை. கழுதை மேலே தான் அவன் சேனத்தை கட்டினான். ஒரு விசுவாசமுள்ள தகப்பன் நல்ல முன்மாதிரிகளை அங்கே வைக்கிறான். தேவன் குறித்த இடத்திற்கு போகணும், அவ்வளோதான். தேவன் அவன் வாழ்க்கையில் வச்சிருக்க சித்தத்துக்கு நிறைய அவன் போகிறான். தன் மகனை கூட்டி கொண்டு போகிறான். ஒருபோதும் சேனை கட்டின பிறகு நீ கொஞ்சம் சும, நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு வா, கொஞ்சம் தூரம் நீ தூக்கிட்டு வா, கொஞ்சம் தூரம் நான் கூட்டிகிட்டு வரேன். பிள்ளை மேலே எந்த சுமையும் அவன் சுமக்கலை, கழுதை மேலே தான் எல்லா சுமையும் சுமத்தான். ஒருவேளை தகப்பனுக்கு அநேக பாரங்கள் இருக்கும். ஆபிரகாமுக்கும் பாரங்கள் இருந்தது. ஏக சுதனை பலியிட கூட்டி கொண்டு போகிறான், பொருட்களை சுமந்து கொண்டு போகிறான். ஆனால் அந்த பாரங்களை ஒருபோதும் ஈசாக்கின் இடத்துல சுமக்கவில்லை, கழுதையின் மேலே சுமந்தான். இன்னைக்கு உங்களுடைய பாரங்களை பிள்ளைகள் மேலே சுமக்காதபடி, உங்களுடைய பாரங்களை மற்றவர்கள் மேலே சுமக்காதபடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் மேலே உங்கள் சேனையெல்லாம் அங்கே கெட்டிடணும். ஆமென். எல்லா பிரச்சனை, ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாங்கள், அவர் மேலே எல்லாவற்றையும் வச்சிடணும். அதை எல்லாம் வைத்து கடந்து போகும் பொழுது வாசிப்போம் தொடர்ந்து. தன் வேலைக்காரரை 2 பேரையும் பாருங்கள், தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, மகனை கூட்டிகிட்டு போகிறான். எங்கே? பலி செலுத்துறதுக்கு, ஒரு ப்ரேயருக்கு. நம்ம ஒரு ஜெப கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவோமா? அவன் ப்ரேயருக்கு கூட்டிகிட்டு போகிறான். பிள்ளைகளை எந்தெந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்? நல்ல நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் ஜெபத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும், ஜெபத்துக்கு பிள்ளைகளை கூட்டி சேர்க்கணும். இன்றைக்கி இருக்கிற சந்ததிகளை இப்படி வளர்க்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும். அவன் கூட்டிகிட்டு போகிறான் பலி செலுத்துவதற்கு தன் பிள்ளையை, தன் சொந்த குமாரனை, தன் சொந்த சந்ததியை. இன்றைக்கு பிள்ளைகளை ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், பலி செலுத்துறதுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். எங்கெங்கேயும் நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறோம். பிள்ளை அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். மனைவி சொன்னான், அங்கெல்லாம் கூப்பிட்டு போனால் பிள்ளை ரொம்ப சந்தோஷப்படுவா. அவன் என் மகன் பரிசுத்தவானா, ரொம்ப பரிசுத்தவானாக இருக்கிறான். எங்கடா போகிறான்னா சர்ச்சுன்றான், வீடுன்றான். இது 2 தவிர அவனுக்கு வேறு வாயிலேருந்து வேறு வார்த்தை வரலை. அங்கெல்லாம் கூப்பிட்டு போனால் சந்தோஷமாக இருப்பாள், சந்தோஷமாக இருப்பான். ஆனால் ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு அவன் கூட்டி கொண்டு வந்தான். நம்ம பிள்ளைகளை ஜெபத்துக்கு கூட்டி கொண்டு வரணும், ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். பிள்ளைகளை ஆராதனை வேலைக்கு கூட்டிகிட்டு வரணும்.
நான் உதவி போதகராக இருந்த பொழுது ஒரு அம்மா தொடர்ந்து வரல. பாஸ்டர் என்னை அனுப்பி விட்டாங்க, போய் பார்த்துட்டு வாங்க தம்பின்னு. ஏன் வரலன்னு கேட்டால் அந்த அம்மா சொன்னாங்க, என் பிள்ளை வந்து சர்ச்சில் உட்கார மாட்டா, அதனால் நான் சர்ச்சுக்கு வரல, பிள்ளை உட்காரதுனால சர்ச்சுக்கு வரல அப்படின்னு. அப்போது பிள்ளை உட்காரதுனால சர்ச்சுக்கு வரல, அப்போது நாளைக்கு அந்த பிள்ளையினால் ஆசீர்வாதம் இழந்து போனால் அந்த பிள்ளையை காரணமாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்லவா? ஆண்டவர் அப்படி செய்கிறவர்களாம் இல்லை. அது வந்து விளையாடட்டும். நான் அதை தான் சொல்லுவேன், இந்த பிள்ளைகள் இங்கே வந்தால் அது விளையாடட்டும், மேலே ஏறட்டும். நான் அதை தான் சொல்லுவேன், விட்டுருங்க அவங்கள. அவங்க அந்த பிரசன்னத்தில் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும். அதாவது அந்த பிள்ளைகளுடைய அது வயது, இந்த பிள்ளைகள் அப்படி தான் வளரும். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும். ஈசாக்கை கூட்டிகிட்டு போகணும். அண்ணால் பால் மறக்க செஞ்ச பிறகு பிள்ளையை கொண்டு போய் சபையில் விடுகிறான். நம்ம விடுவோமா? பிபிஎஸ்க்கு கொண்டு வந்து விடுவோமா? ஒரு சண்டே கிளாஸுக்கு விட மாட்டோம். அவன் கத்துவான், அழுவான், 4 பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு பால் டப்பா, அது இதுன்னு கொண்டு போய் வச்சுருப்பான். ஆனால் அண்ணால் பாருங்கள், பால் மறந்த உடனே பிள்ளையை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுருக்குறான். சண்டே கிளாஸ் போனோடனே சண்டே கிளாஸ், பிபிஎஸ், வாலிபர் வரைக்கும் அப்படியே வளர்ந்து பெரிய சூப்பர்னெண்ட்டாகவே அது அந்த பிள்ளை மாறி போச்சு. பெரிய ப்ராப்பர்ட்டிக்கலாகவே மாறி போச்சு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை தாண்டி. காரணம், பெற்றோர் அவனை எங்கே விட்டாங்க என்பது தான், எங்கே கூட்டிகிட்டு போனாங்க என்பது தான் அதுக்கு அர்த்தம். இன்றைக்கு நல்ல விசுவாசம் உள்ள தகப்பனாய் நம்ம இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளை நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போக கர்த்தர் உதவி செய்வார். தொடர்ந்து வாசிப்போம். தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு, பாருங்கள், பலி செலுத்துறதுக்கு கட்டையை கொண்டு போகிறான். ஒருபோது ஈசாக்கை கூப்பிட்டு, தம்பி நீ ஒரு கை பிடிப்பா, நீ ஒரு 4 கட்டையை வெட்டு. அவன் கொஞ்சம் அப்போது ஒரு டீனேஜுக்கு முன்னாடி தான் இருக்கிறாப்புல, நீ கொஞ்சம் இதை வெட்டு. ஒருபோதும் அதெல்லாம் செய்யலை. கட்டையை பிளந்து கஷ்டத்தை பிள்ளைகள் பார்க்குற மாதிரி வேலை செய்கிறான் ஆபிரகாம். கட்டையை பிளக்கிறத ஈசாக்கு பார்க்கிறான். 2 வேலையாட்களும் பார்க்கிறார்கள். ஆனால் ஒருபோது வாயை திறந்து, அப்பா இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, நீ ஒரு கொஞ்சமாச்சும் உதவி செய்யலாமல் தண்டத்துக்கு வந்திருக்கிறியா அப்படி கேட்கலாம். எதுவும் சொல்லலை. அவன் கட்டைகளை பிளக்கிறத ஈசாக்கு பார்க்குறான். அந்த இடத்துல பாருங்கள், ஈசாக்கு அங்கே தான் இருக்கிறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் பலி செலுத்துவதற்கு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து. கஷ்டத்தை ஒரு தகப்பன் அதை சொல்லி தான் புரிய வைக்கணும்னு இல்லை, நம்ம செய்கிறத பிள்ளைங்க பார்ப்பாங்க, நம்ம செய்கிறத பார்ப்பாங்க. முடிஞ்ச பிறகு நம்ம பிள்ளைங்க நமக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. கஷ்டத்தை பிள்ளைங்க மேலே திணிக்கக்கூடாது. ஒரு நல்ல விசுவாசம் உள்ள தகப்பன், நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல தகப்பன் அதை செலுத்த மாட்டான். நான் அப்படி கஷ்டப்பட்டு வந்தேன்ப்பா, நீ எனக்கு கூட ஒத்தாசையாக இருப்பா, நீ எனக்கு கூட இது பண்ணுப்பா, அப்படி இல்லை. தன் கஷ்டத்தை காட்டுறார். அவர் படுற கட்டையை பிளந்து கொண்டு போகிறது எல்லாவற்றையும் அவன் பார்க்குறான், பார்க்க வைக்கிறார். அந்த செயல் அவனை நல்ல ஒரு மகனாய் ஈசாக்கை கொண்டு வந்திருக்கிறது. நீங்கள் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் மறுமனையாட்டி இல்லாத ஒரு பரிசுத்த மனவாட்டன் இவன் தான். எந்த ஒரு மறுமனையாட்டியும் அவனுக்கு கிடையாது. ஒரே மனைவி உடையவன் ஈசாக்கு தான். இப்படி ஒட்டப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளையை அவன் பெற்றெடுக்கிறதுக்கு காரணம் இதுதான். தொடர்ந்து வாசிப்போம். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் ஆபிரகாம். ஆண்டவர் ஒரு விசுவாசமுள்ள தகப்பனை தேவ சித்தத்திற்கு நேராய் நடத்துகிறார். அவங்களுக்கென்று ஒரு எல்லையை குறித்து அந்த இடத்திற்கு நடத்துகிறார். அதில் போகிற ஒரு தகப்பன் தன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு தன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு நடக்கிறான். இன்றைக்கி ஒரு விசுவாசமுள்ள தகப்பனாக இருக்கிறோம் என்றால் தேவன் குறித்திருக்கிற இடத்திற்கு அந்த பிள்ளையை அனுப்பணும். நாங்கள் கஷ்டப்படுறோம், நம்ம குடும்பம் இப்படி இருக்குது, நம்ம நிலைமை இப்படி இருக்குது, நீ நல்லா படித்து நல்லா எங்கள் கஷ்டத்தெல்லாம் போக்குன்னு அவனை நம்பி இல்லை, அவனை முழுவதும் தேவன் பக்கம் சாய்க்கணும். தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறவனாய் வைத்து தேவன் குறித்த இடத்திற்கு ஆபிரகாம் ஒரு விசுவாசம் உள்ள தகப்பனாய் கொண்டு போனான். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் மாறும். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகமும் 28வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இதே ஈசாக்கு வளர்ந்து விட்டான், திருமணமாகிவிட்டது, 2 குழந்தையும் பெற்றெடுத்து விட்டான். இப்போ இவன் தன் மகனுக்கு என்ன செய்கிறான் என்பதை பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகமும் 28வது அதிகாரம் 1-2 வசனத்தை ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, பாருங்க சொல்லி கொடுக்கிறான் பாருங்க, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் ஆராமில் இருக்கிற போய்
அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டார். அவனுக்கு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. இதுதான் ஒரு விசுவாசம் உள்ள தகப்பன் அவனுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்குறான். நீ கானானிய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல், உலக ரீதியான வாழ்க்கையிலே நீ என்ன செய்யக்கூடாது, பெண் கொள்ளக்கூடாது. உலக ரீதியான ரட்சிப்பை இழந்து போகிற, ரட்சிப்பை கெடுக்கிற எந்த ஒரு காரியத்தை, உலக பிரகாரமான காரியத்தை நீ ஈடுபடாமல் எழுந்து புறப்பட்டு நம் சந்ததி, நம் ஆவிக்குரிய சபை, நம் ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைந்த நம்மளுடைய குடும்பம் இருக்கிறது. நீ அவர்களிடத்துல பெண் கொள், நீ அவர்களிடத்துல சேர்ந்து கொள், அவங்களிடத்துல போ. நல்ல ஜெபிக்கிறவங்களிடத்துல சேர்த்து விடணும் பிள்ளைகளை. நல்ல நல்ல பாடல் பாடுகிற இடத்துல, நல்ல சர்ச்சை ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற இடத்துல பிள்ளைகளை சேர்த்து விட வேண்டும். மற்ற இடத்துக்கு அனுப்பிவிடக்கூடாது. இப்போ அப்படியே மாறி போயிடுச்சு. சர்ச்சுக்கு போனால் பொழைக்க மாட்டேறா, வேலைக்கு போ நல்லா பொழைச்சிருவேன், அப்படி மாறி போச்சு. சர்ச்சுக்கு போனால் என்ன பண்ண மாட்டேன், பொழைக்க மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன். என்ன செய், ஒழுங்காக வேறு ஏதாவது இதை பாரு, வேறு ஏதாவது காரியத்தை பாரு. ஒரு மகனை சந்தித்தேன். அவங்க தாயார் வந்து சொன்னாங்க, ஒரு வாலிப மகன், அவன் வேலை இல்லாமல் இருக்கிறான், ரொம்ப நாளாக வேலைக்கு போக மாட்டேறான். நான் சொன்னேன், நீ சர்ச்சிலுக்கு வந்து இருக்கிறியா, சர்ச்சிலே இருக்கிறியா, நான் உனக்கு காசு தரேன், நீ சர்ச்சிலே வந்து இரு, நான் உனக்கு காசு கூட தரேன். ஆனால் இருக்க மாட்டான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவன் சர்ச்சில் இருந்தால் எப்படி அவனுக்கு வேலை கிடைக்கும்? விசுவாசமுள்ள தகப்பனாய், விசுவாசமுள்ள சர்ச்சில் இருந்தால் வேலை கிடைக்கும். உண்மையாக இருக்க ஒரு சாட்சி. ஒரு குடிகாரன் குடிச்சிக்கிட்டே இருந்த பொழுது அந்த பாஸ்டர் சொன்னார், நீ எத்தனை மணிக்கு குடிக்க போகிற? 10 மணிக்கு. நீ 10 மணிக்கு இனிமேல் நான் உனக்கு வேலை தரேன், சர்ச்சில் உனக்கு வேலை, நீ வந்து உட்கார்றது தான் உன் வேலைன்னு சொல்லி அவனுக்கு தினைக்கும் 100 ரூபா கொடுத்தான். அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறான், ஆனால் அவனால் முடியல. ஆனால் உட்கார்ந்ததை ஒரு ஆள் பார்த்து அவனுக்கு ஒரு வேலையை படுத்தது. இன்றைக்கி ஒரு தண்ணி கம்பெனி ஓனராக இருக்கிறார். இது உண்மையாக நடந்த ஒரு சாட்சி. ஆண்டவர் அப்படி மாற்றுவார், ஆண்டவர் அப்படி தான் செய்வார். ஒரு விசுவாசம் உள்ள தகப்பனாய் நம்ம நடத்தணும் அவங்கள. சர்ச்சுக்கு வந்தால் உனக்கு என்ன கிடைக்கும்? சர்ச்சுக்கு வந்தால் ஒன்றும் கிடைக்காது, டீ பிஸ்கெட்டு தான் கிடைக்கும். ஆனால் ரட்சிப்பு கிடைக்கும், அதெல்லாம் நீங்கள் வெளியே வாங்க முடியாது. ஆசீர்வாதம் கிடைக்கும், அது வெளியே வாங்க முடியாது. அபிஷேகம் கிடைக்குது, வெளியே வாங்க முடியாது. இதெல்லாம் சபைக்குள்ளே தான் நமக்கு கிடைக்கும். பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். ஆண்டவர் வரும்போது நம்மளை என்ன செய்வார், எடுத்துக்கொண்டு போவார். இதெல்லாம் சபையில் தான் கிடைக்கும். பிள்ளைகளை சபையோடு அட்டாச் பண்ணி, என் பிள்ளை ரொம்ப மோசமாக இருக்கிறான், பிள்ளை ரொம்ப அழகாக சொல்லி கொடுக்குறா ஈசாக், நீ கானானிய குமாரத்திகளோடு பெண் கொள்ளாத, நீ உலகத்தான் கூட வாழ்ந்து உன் வாழ்க்கையை கெடுத்து போட்டு நரகத்துக்கு நேராக போகாத. எங்கள் அப்பாலாம் எனக்கு எவ்வளோ சொன்னாங்க, ஏறல. கடைசியாக ஆண்டவரே கிரியை செஞ்சு கொண்டு வந்தார். ஆமேன். இன்றைக்கி பிள்ளைகளை சபையோடு நம்ம வைத்திருக்கணும். ஆமேன். பிள்ளைகளை சபையோடு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம வைத்து வளர்க்கும்போது கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்கிறார் அதே இடத்துல, சர்வ வல்லமை உள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகவும் பெருகவும் வைப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அவன் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லலை, சர்வ வல்லமை உள்ள தேவன், அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளை ஒரு விசுவாசமுள்ள தகப்பனாய், தாயாய் சபையோடு வைத்து நடத்தும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். தாவீதும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான், விசுவாசமுள்ள தகப்பன் தான். பொண்ணு வெள்ளி நிறைய காரியங்கள், பணங்கள், சொத்து எல்லாமே சாலமோனுக்கு சேர்த்து வச்சுட்டான். இப்போ அந்த மகன் சொகுசாக வாழ வேண்டியதான் அவனுடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்த பொழுது தாவீது சொல்ல வேண்டியது, ஒரு உலக பிரகாரமான ஒரு அப்பாவாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பா உனக்கு தங்கத்தை வச்சுட்டு போயிட்டேன், நகையை வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல லேண்ட் இருக்குது, இங்கே இது இருக்குது, நல்லா பொழைச்சிக்கோ, நல்லா வாழு, நம்ம சந்ததி வாழட்டும், நான் செத்து போன பிறகு என்னை அடக்கம் பண்ணி நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லலாம். இப்படி தான் ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் சொல்லுவான். ஆனால் தாவீது சொல்லுகிற காரியம் 1 நாளாகமம் 22:13, ஒரு உலகத்தில் இருக்கிற தகப்பன் அதை தான் சொல்லுவோம், உனக்கு நான் சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன், பொண்ணு வச்சுருக்கிறேன், பொருள் வச்சுருக்கிறேன், லேண்டு எல்லா இடத்துலையும் வாங்கி போட்டு வச்சுருக்கிறேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு நீ சந்தோஷமாக வாழுன்னு தான் சொல்லுவான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு விசுவாசமுள்ள தகப்பன் தன் மகனுக்கு என்ன சொல்லி தருகிறான் பாருங்கள். 1 நாளாகமம் 22:13 வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய பார்த்தீங்களா எப்படி சொல்லி தருகிறாருன்னு. நல்ல லேண்டு வச்சுருக்கிறேன், விற்று சந்தோஷமாக இரு, 2 தோப்பு இருக்குது,
நல்லா வியாபாரம் பண்ணு, நல்ல சொத்துலாம் இருக்குது, நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருப்பா, அப்பாவுக்கு நல்ல ஒரு பேரனை பேத்தியை பெற்று கொடுத்தா தாத்தாவை நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அவ்வளோ சொத்து அவன் வச்சுருக்கிறான். சொத்து உள்ளவன் ஆண்டவருக்கு அந்த மகனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் பாருங்கள், வாசிப்போம் அதை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த பாருங்க, நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாக இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. பார்த்தீங்களா எப்படி சொல்லித்தரான்? எதுக்கு பயப்படணும், எதுக்கு கலங்கணும்? சொத்து தான் இருக்குல்ல சாலமோனுக்கு. சொத்து இல்லாமல் இல்லையே, எல்லா விதத்துலேயும் சொத்து இருக்குது. எதுக்கு அவன் பயப்படணும், எதுக்கு அவன் கலங்கணும்? எதற்கு பயப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய காரியத்தை செய்யாமல் போய்விடுவானோ என் மகன், நம்ம சந்ததி தேவனை விட்டு விலகி விடுமோ, பரலோக ராஜ்யத்தை விட்டு நம்ம சந்ததி விலகி விடுமோ, நம்ம சொந்தங்கள் நரகத்துக்கு போய்விடுமோ, அந்த ஒரு ஏக்கமும் பாரமும் தான் தாவீதுடைய இருதயத்தில். நீ பயப்படாமல் கலங்காமல் இரு, நீ இவைகளை கை கொண்டா நீ பாக்கியவானாய் நீ இருப்பாய். இதை தான் சொல்லி கொடுக்குறான் ஒரு தகப்பன். ஒரு தகப்பன் நல்ல சொத்து சேர்த்து நீ சுகமாக வாழுன்னு அவன் சொல்லித்தரலை. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டிரு, நீ ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டிரு, நீ தைரியமாக இரு, இதை செய்கிறதுக்கு கவனமாக இருன்னு சொல்லி அவனுக்கு இதை சொல்லி கொடுக்குறான். பிள்ளைகளுக்கு இதை அதிகமாக சொல்லி கொடுக்கணும். ஆமேன். 12th பாஸ் ஆன உடனே அவனுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம அடுத்து என்ன குரூப் எடுக்க போகிறேன்னு. அவனுக்கு இப்படி சபையில் நீ 1 மணி நேரம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுத்துன்னு சொல்லியிருக்கோமா? சொல்ல மாட்டோம். நீ போய் உங்கள் மாமாவை பாரு, அவர் தான் உனக்கு செலவு பண்ணி படிக்க வச்சார், அவருக்கு முதல்ல போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லு, 4 சாக்லேட்டை வாங்கு, பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கூட என் மகன் பாஸ் ஆகிட்டான், கர்த்தருக்கு நன்றி சொன்னாயா? என் மகன் பிறந்தப்போ எங்கள் ஒய்ஃபோட அண்ணன் சாக்லேட் கொடுத்தாங்க, நான் கீழே போயிட்டேன், என்னை தேடிக்கிட்டு இருந்தான், நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போனேன். எல்லோரும் கேட்டாங்க எங்கே போனேன்? பையன் பிறந்திருக்கான். எனக்கு பையன் பிறந்த சந்தோஷத்தை விட கர்த்தர் செய்த நன்மை தான் பெரிதாக இருந்தது. நம்ம இருதயம் அப்படி மாறணும், ஆண்டவர் அப்படி நம்மளை மாற்றணும். உடனே என் நண்பர் ஒருத்தர் கேட்ட, நீ என்ன முட்டாளா? ஆண்டவருக்கு அப்புறம் கூட நன்றி சொல்ல, குழந்தைய பார்க்கலன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நீ குழந்தைய பார்க்க முடியாது, குழந்தை இங்கே தான் இருக்க போகுது, அது காலகாலமாக பார்க்க தான் போகிறேன், அது படுற கஷ்டம் அது என்ன செய்யும் எல்லாத்தையும் பார்க்க தான் போகிறோம். ஆண்டவரை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். அதை தான் சொல்லி தருகிறான். உனக்கு அடுத்த வசனத்தை அது வாசிங்களேன். 14வது வசனம். அதில் இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக பாருங்கள் எவ்வளோன்னு கணக்கு போட முடியுதா? 1,00,000 தாலந்து பொண்ணா, அப்புறம் 10,00,000 தாலந்து வெள்ளி. எவ்வளோ ரேட்டு வெள்ளி இப்போ பாருங்கள். ஓ, இதெல்லாம் வந்து இப்போ கணக்கு பண்ணால் எத்தனை ஆயிரம் கோடியில் இருக்கும். அவ்வளோ 1000 கோடி. அதை வாசிச்சிங்கன்னா இன்னும் நிறைய சொல்லுவார். அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறார். ஆனால் அவ்வளோ சேர்த்து வச்சு நீ சந்தோஷமாக வாழுன்னு சொல்லிட்டு போகாமல் நீ தைரியமாக இரு, கவனமாக இரு, ஆண்டவருடைய வார்த்தையில் நீ வட்டு விலகிறாத, நீ பாக்கியவானாக இருப்பேன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். நம்ம பிள்ளைகளுக்கு இதை தான் சொல்லி கொடுக்கணும். எங்கள் தாத்தா மரித்து போனாங்க. எல்லாம் கேட்டாங்க, உங்கள் தாத்தா என்ன பெரிய சொத்து சேர்த்து வச்சாரன்னு. சொத்துலாம் சேர்த்து வைக்கல. 8 மணி ஆனால் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். அது காலங்காலமாக அவர் சொல்லி கொடுத்து போனது ஜெபந்தான். அது அன்றைக்கி அவங்களுக்கு தெரியல, அவர் மரிச்சிட்டார். ஆனால் தகப்பனாருடைய ஜெபம் என்றைக்குமே சாகாது. ஆமென். ஜெபம் சாகாது. ஜெபிக்கிற மனுஷர் இறந்து போயிடுவாங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒருபோதும் சாகாது. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா நாளைக்கு இல்லை, என்றைக்கோ ஒரு நாள் அந்த ஜெபம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்றைக்கோ ஜெபித்த ஜெபம் தான் இன்றைக்கி அந்த சந்ததியில் ஊழியக்காரங்களாக எழும்புவதற்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கு. நம்ம பெரிய சொத்துக்களை சேர்த்து வைக்கலாம், நல்லது தான் பிள்ளைகளுக்கு. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கணும், வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்தில் நீ வீடு கட்டணும்ப்பா, நீ நல்ல ஒரு மெயினில் லேண்டை வாங்கி வீடு கட்டிடாத, நல்ல ஒரு லேண்டை மெயினில் வாங்கி நல்ல பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி நீ சுகபோகமாக வாழ்ந்து சந்தோஷமாக இரு. அப்படி இல்லை, உனக்கு பரலோகத்தில் வீடு இருக்கணும். நீ இங்கே வீடை கட்டிட்டு பரலோகத்தில் வீடு இல்லாமல் அலைஞ்சி
அங்கே லேண்டுக்காக அலைஞ்சு அதுக்கப்புறம் அங்கே போய் யாரையும் பார்க்க முடியாது. இங்கேயே லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணிடணும் பரலோகத்தில். ஆண்டவரே எனக்கு ஒரு இடத்த உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி. இதெல்லாம் அவரை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் அவரிடத்துல சேருகிற ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்புவதற்கு ஏதுமே இல்லாத சூழல் தான் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் நம்பணும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லித்தரார். நம்ப முடியாது, எப்படி இதை நம்ப முடியும்னு இருக்கும். ஆனால் நீங்கள் அவரை பற்றும் அந்த தகப்பனை பற்றும் விசுவாசத்தில் இருப்பீர்கள் என்றால் அவர் நம்மளை ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனாய் நம்மளை மாற்றுவார். நம்ம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஒரு நல்ல தகப்பன்மார்களாய் நாங்கள் இருக்க, ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், தேவன் எங்களோடு கூட இடைபடும்படியாய், தேவன் ஆண்டவர் எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் கரத்தில் நம்ம பிள்ளைகளை, நம்ம எல்லா குடும்பத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்.